வெள்ளை உளுந்து வச்சு ஒரு சூப்பரான புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/4 கப் வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து வெள்ளை உளுந்து வந்து நான் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உளுந்து எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் 2 கப் வந்து எடுத்துக்கலாம். 2 கப் வெள்ளை உளுந்து, 1 கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளை உளுந்து 1 கப், பச்சரிசி 1 கப் வந்து எடுத்திருக்கேன். பேன் சூடானதுமே ரெண்டுமே வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் வந்து வறுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் வந்து கருகக்கூடாது. நல்லா கைவிடாமல் வறுத்தோம்னா கோல்டன் கலரில் வந்து அரிசி பருப்பு வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வாசனைக்கு வந்து 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா புட்டு மாவு பதத்துக்கு வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இட்லி பாத்திரம் இல்லை புட்டு மேக்கர் இருந்தாலும் இதில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்தோம்னா உளுந்து புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அது மேலே வந்து தேங்காய் துருவல் இல்லை நாட்டு சக்கரை, ஒயிட் சக்கரை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, டெலிவரி ஆனவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் இது சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்.